இதுதான் நான் அடுத்த ஜென்மம்னு ஒன்று விவசாயியா போறப்பேன். இதெல்லாம் பழைய 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 டயலாகு. நான் அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் தலித்தாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பேசினார் மகாத்மா காந்தி. இருக்கும்போது என்னையா பண்ணீங்கன்றதான் காந்தியை பார்த்து அன்னைக்கே கேட்டாங்க. பூனா பேக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய மறுபக்கம் நமக்கு தெரியும். அம்பேத்கர் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளியில வந்தார். உண்ணாவிரத படத்தை எதுக்காக உண்ணாவிரதம் தான் நமக்கு தெரியும். தலித்துகளுக்கு தனித்தொகுதி வேணான்னு நின்னாரு தெரியுமா? அப்படிப்பட்டவர் தான் ஐயா நல்ல காந்தியர்கள். அவருடைய நல்ல விஷயத்தை நம்ம மறுக்கல. பட் இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஜென்மத்துல விவசாயியா விஜயால மாற முடியுமா முடியாதா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல சொல்லுங்க? இருக்குல்ல, மாறு. நான் இன்னைக்கு சொல்றேங்க, பச்சை தொண்டை சும்மா போடலங்க, நான் விவசாயம் கத்துக்கிறேங்க, நான் விவசாயியா மாறுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது பேச்சு. அதை கூட நடிக்கிறாங்கன்னு சொன்னா கூட அது சாத்தியம் இருக்கு. பட் ஜென்மம் புண்ணியம் சொர்க்கம் ஓனர்கள்லாம் சாத்தியம் இல்லாத கவைக்குதவாத பழமைவாத பிற்போக்குவாதங்கள். அவர் தான் சொல்றாரு, நான் சும்மா எல்லாரும் மாதிரியும் சொல்றதுக்கு வாயிலேயே கட்டுக்கதை அடிக்கிறதுக்குலாம் நான் சொல்றேன், நான் சொன்னா செய்வேன், அதனால இது செய்ய முடியாது உங்களால. அடுத்த ஜென்மத்தில் விவசாயம் ஆவீங்க யார் பார்த்தா? இந்த ஜென்மத்திலே உங்களை ஒன்றும் பார்க்க முடியல, அடுத்த ஜென்மத்தில் உங்களை பார்க்குறாங்களா? அதனால சாத்தியம் இல்லாத கவைக்குதவாத அர்த்தமற்ற வாதங்களை முன்வைத்திருக்கிறார் விஜய்.